தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நாடு முழுவதும் குடியரசு தின விழா உற்சாக கொண்டாட்டம். நிலையான அரசை தேர்ந்தெடுங்கள் என்று ஜனாதிபதி பிரணாப் வேண்டுகோள். அதிமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம். தமிழக அரசின் விருது பெற்ற கையோடு பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் வீட்டு முன் தர்ணா போராட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜபாதையில் நடந்த முப்படையினரின் அணிவகுப்பை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் இந்திய ஜப்பானிய பிரதமர்கள் பார்வையிட்டனர். டெல்லி ராஜபாதையில் இந்தியாவின் 65வது குடியரசு தின கொண்டாட்டம் நடந்தது. இதை முன்னிட்டு 21 குண்டுகள் முழங்க மூவர்ண தேசிய கொடியை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஏற்றி வைத்தார். அதைத் தொடர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவின் பல்வகை கலாச்சாரம் மற்றும் முப்படைகளின் வலிமை ஆகியவற்றை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடந்தன. முதலாவதாக லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதோ மித்ரா தலைமையில் முப்படை மற்றும் போலீஸ் படையினர் அளித்த கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதியும் முப்படைகளின் தளபதியுமான பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டார். ரைசினா ஹில்ஸில் துவங்கி செங்கோட்டை வரையிலான ராஜபாதையில் கண்கவர் அணிவகுப்பு நடந்தது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் தலைவர்கள் அணிவகுப்பை கண்டு களித்தனர். ராணுவத்தின் வலிமையை உணர்த்தும் வகையில் ராணுவ டாங்கிகள், பிரமோஸ் ஏவுகணைகள் போன்ற ராணுவ தளவாடங்கள் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பல்வேறு மாநில கலாச்சாரங்களை விளக்கும் வகையில் கலைஞர்கள் வாகனங்களில் நடனமாடிய வண்ணம் சென்றதும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, ராணுவ அமைச்சர் AK அந்தோணி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பை பார்வையிட்டனர். டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ராஜபாதையின் இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்து வண்ணமயமான அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் 25,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ராஜபாதையில் குடியரசு தின கொண்டாட்டம் துவங்குவதற்கு முன் இந்தியா கேட்டில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னமான அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் AK அந்தோணி மற்றும் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி போலி வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கு அறிவுரை கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சனிக்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு டிவி மற்றும் வானொலி மூலம் உரை நிகழ்த்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நடக்கவிருக்கும் 16வது லோக்சபா தேர்தல் மூலம் மத்தியில் நிலையான வலுவான அரசை மக்கள் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நிலையற்ற அரசு அமைந்தால் சந்தர்ப்பவாத சக்திகளுக்கு வாய்ப்பளித்துவிடும் என்றும் அதன் மூலம் நாட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டுவிடும் என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். இலவசங்களை அள்ளி வழங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளை குறை கூறும் விதமாக அரசியல் கட்சிகள் போலி வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது என்றும் அரசாங்கம் ஒன்றும் தர்மஸ்தாபனம் அல்ல என்றும் ஜனாதிபதி கூறினார். Equally dangerous is the rise of hypocrisy in public life. Elections do not give any person the license to flirt with illusions. Those who seek the trust of voters must promise only what is possible. Government is not a charity shop. Populist anarchy cannot be a substitute for governance. False promises lead to disillusionment, which gives birth to rage, and that rage has one legitimate target, those in power. சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிகள் நத்தை வேகத்தில் நடக்கக்கூடாது என்றும் அவைகள் பந்தய குதிரை வேகத்தில் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தனது குடியரசு தின செய்தியில் கூறியுள்ளார்.
ஊழல் மற்றும் முறைகேடுகளை களையாத அரசுகளை மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்றும் அரசியல் கட்சிகளை எச்சரித்த ஜனாதிபதி, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள நம்பிக்கையின்மை அகற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் கொடியேற்றி வைத்தார். டெல்லியில் உள்ள அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திலும் குடியரசு தின கொண்டாட்டம் நடந்தது. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் நிலையற்ற அரசை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று மக்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி குடியரசு தின செய்தியில் கூறியிருக்கும் கருத்தை ஏற்றுக்கொண்ட ராஜ்நாத் சிங், நாட்டை உலகின் வல்லரசு நாடாக மாற்றவே பாரதிய ஜனதா விரும்புவதாக கூறினார். देश को हम जैसा बनाना चाहते हैं, एक विश्व की महाशक्ति के रूप में हम भारत को स्थापित करना चाहते हैं और साथ ही यहाँ की गरीबी, बेरोजगारी या सब सारे जो संकट हैं, इन संकटों से यदि हम निजात दिलाना चाहते हैं तो जब तक एक अस्थायी सरकार नहीं होगी इस देश में और एक सुशासन देने वाली सरकार नहीं होगी तो मैं समझता हूं कि हम जिस लक्ष्य को प्राप्त करना चाहते हैं उस लक्ष्य को प्राप्त करना कठिन होगा, बल्कि देश के समक्ष चुनौतियां और भी गहराती जाएंगी. மக்கள் நலனுக்காக செய்யப்படும் அராஜக செயல்பாடுகள் நாட்டின் ஆட்சி முறைக்கு மாற்றாகி விடாது என்று ஜனாதிபதி கூறிய கருத்து மிகவும் சரியானது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு எதிராக டெல்லியின் புதிய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய ராஜ்நாத் சிங், பிரணாப்பின் கருத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவனத்தில் கொள்வதோடு தனது செயல்பாடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே தமிழக அரசு சார்பில் குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 65வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் ஞாயிறன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகில் நடந்த விழாவில் தமிழக கவர்னர் ரோசையா தேசிய கொடியேற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களுக்கு கண்கவர் காட்சியாக அமைந்திருந்தன. தமிழக அரசின் சாதனை திட்டங்களை விளக்கும் வகையில் பல்வேறு துறைகள் சார்பில் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடந்தன. தமிழக அரசின் சார்பில் சிறந்த வீரதீர செயல் புரிந்தவர்கள், சிறந்த போலீசார் உள்ளிட்டோருக்கு முதல்வர் ஜெயலலிதா விருது வழங்கினார். குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியதற்காக விருது பெற்ற பேச்சியம்மாள் தனது முயற்சிக்கு விருது வழங்கியது பெருமை அளிப்பதாக கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தியதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களால் நல்லாசையுடன் இந்த விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. வண்ணமயமாக நடந்த குடியரசு தின விழாவை காண மெரினா கடற்கரையில் அதிகாலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லோக்சபா தேர்தலில் அதிமுகவுக்காக உழைக்க இருப்பதாக தமிழக அரசின் அண்ணா விருது பெற்ற பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் சிறப்பு விருதுகளை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று வழங்கினார். சமீபத்தில் தேமுதிகவிலிருந்து ராஜினாமா செய்த பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தமிழக அரசின் அண்ணா விருது வழங்கப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதா கையால் விருது பெற்ற பண்ருட்டி ராமச்சந்திரன் லோக்சபா தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக பாடுபட போவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முற்போக்கு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆகவே ஒரு முற்போக்கான சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்று எந்த கருத்தை, லட்சியத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் வற்புறுத்தினாரோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு ஆதரவு தருவதோ ஆதரவு தேடுவதோ நம்முடைய தலையாய கடமை என்பதை நான் இன்னும் வற்புறுத்துகிறேன். இவ்விழாவில் ஈவேரா விருது சுலோச்சனா சம்பத்திற்கும், அம்பேத்கர் விருது பிரகாஷ், திருவிக்க விருது அசோகமித்திரன், கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது ஜெயதேவன், காமராஜர் விருது ஐயாறு வாண்டையார், பாரதியார் விருது ஞானசம்பந்தன் மற்றும் பாரதிதாசன் விருது ராதா செல்லப்பனுக்கும் வழங்கப்பட்டது. விருதுடன் தலா 1 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்க காசு, விருதுக்கான தகுதிச் சான்று ஆகியன வழங்கப்பட்டது.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்த கேஜ்ரிவால் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி அவரது வீட்டு முன் போராட்டம் நடந்தது. குடியரசு தினமான ஞாயிறன்று காசியாபாத்தில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன் டாக்டர் அம்பேத்கர் சேவா தளம் எனும் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் 2 நாட்கள் சட்டவிரோதமான முறையில் போராட்டம் நடத்தியதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேஜ்ரிவால் அவமதித்து விட்டதாகவும், எனவே அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். டெல்லியில் போராட்டம் நடத்திய போது பேசிய கேஜ்ரிவால், டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது விஐபிக்கள் பங்கேற்கும் குடியரசு தின அணிவகுப்பு எதற்காக என்று கேள்வி விடுத்தார். டெல்லி போலீசை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வராவிட்டால் 26ஆம் தேதியன்று ராஜபாதையில் லட்சக்கணக்கானோரை திரட்டி போராட்டம் நடத்துவேன் என்றும் எச்சரித்த கேஜ்ரிவால், டெல்லியில் ஞாயிறன்று நடந்த குடியரசு தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ராஜபாதையில் நடந்த அணிவகுப்பு மரியாதையை பார்த்து ரசித்தார். சர்ச்சைக்குரிய சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தியும் கேஜ்ரிவாலுடன் குடியரசு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை ஞாயிறன்று நடந்தது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு ஞாயிறன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்தார். மேலிட பார்வையாளர் முரளிதர் ராவ் உள்ளிட்ட கட்சியினரிடையே கலந்துரையாடிய வைகோ, மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடப்பட்டுள்ளதாக கூறினார். 8ஆம் தேதி பிப்ரவரி வண்டலூரில் நடைபெற இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திறந்தவெளி மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டம், வருங்கால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்ற அந்த கூட்டம் அலைகடல் சங்கமிப்பதை போல அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முரளிதர் ராவ் பேசிய போது, இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வருவதில் தமிழக மக்களின் பங்களிப்பு பெரும்பான்மையாக இருக்கும் என்றார். Change in Tamil Nadu and also in Delhi. Tamil Nadu will contribute in a big way. குஜராத் எனும் மோடி சாதனை குறித்து விளக்கும் புத்தகத்தை வைகோவிற்கு பொன் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். கால்நடை வளர்ப்பு பண்ணை அமைப்போருக்கான இலவச செயல் விளக்க முகாம் கோவையில் நடந்தது. கால்நடை வளர்ப்பு குறித்த சந்தேகங்களை போக்கவும் பண்ணை அமைப்போரை ஊக்குவிக்கவும் கோவை சரவணம்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இலவச கால்நடை வளர்ப்பு மற்றும் பண்ணை உபகரணங்களின் செயல் விளக்க கண்காட்சி நடந்தது. இக்கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பு தொடர்பான தொழில்நுட்ப தகவல்கள் குறித்து வல்லுநர்களின் ஆலோசனை அடங்கிய பயிற்சி வகுப்பு நடந்தது. பண்ணை முறையில் கால்நடை வளர்ப்போருக்கு பால் கறவை இயந்திரம், புல்லறுக்கும் இயந்திரம், கொட்டகை சுத்தம் செய்யும் இயந்திரம், வெண்ணெய் பிரிப்பான், பாலை கையகப்படுத்தும் கருவி உள்ளிட்ட பல்வேறு கருவிகளின் பயன்கள், உபயோகப்படுத்தும் முறை குறித்தும் விளக்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,496 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,812 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,040 ரூபாயாக இருந்தது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவையில் 12,000 பேப்பர் கப்பை பயன்படுத்தி மாணவிகள் விழிப்புணர்வு சின்னத்தை உருவாக்கினர். நாட்டின் தலைசிறந்த பெண்மணிகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கும் நோக்கிலும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பெண் குழந்தைகளுக்கான தினவிழா கடைபிடிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு கோவையில் உள்ள பள்ளிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கான சமூக உரிமைகள் மற்றும் கல்வி மேம்பாட்டை குறிக்கும் விதமாக விழிப்புணர்வு சின்னம் ஒன்றை உருவாக்கினர். 12,000 பேப்பர் கப்பை பயன்படுத்தி 8 வண்ணங்களில் 840 சதுர அடியில் பெண் குழந்தைகள் பற்றி மாணவிகள் உருவாக்கிய அந்த சின்னம் பார்வையாளர்களை கவர்ந்தது. பெண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஒரு லோகோ செஞ்சுருக்கோம் இந்த தினத்துக்காண்டி. இந்த லோகோ எப்படின்னா ஒரு பெண் குழந்தை ஓடுற மாதிரி ஒரு லோகோ. இதில் நாங்கள் 8 நிறங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தாம இது 4 மணி நேரம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது அதுவுமே 12,000 பேப்பர் கப் யூஸ் பண்ணி நாங்கள் 4 மணி நேரத்துக்கு உட்காந்து இது பண்ணியிருக்கோம். நான் இதில் கலந்துக்கிறதுக்கு இதில் கலந்துக்கிட்டு என்னோட பெண்களின் உரிமை, அவங்களுடைய உரிமை சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இந்த சமுதாயத்தில் பெண்ணின் அங்கம் என்ன, அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்த ஸ்கூல் அசம்பிளில நாங்க ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம். இதையடுத்து மாணவ மாணவிகள் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.